ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த ஹோம்மேட் லிக்விட் ஃபர்டிலைசர் ட்ரை பண்ணி பாருங்கள். ரோஜா செடியில் நிறைய பக்க கிளைகள் வர்றதுக்கு உதவியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய புதிய தளிர்கள் வரும். புதிய தளிர்கள் அதிகமாக வந்தாலே ரோஜா செடியில் கொத்து கொத்தாக நிறைய மொட்டுகள் வச்சு பூக்கள் பூக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். அதுக்கு நான் இன்றைக்கி பயன்படுத்தியிருக்க லிக்விட் ஃபர்டிலைசர் பார்த்தீங்கன்னா, ஃப்ரிட்ஜுக்கு வெளியே வச்சு 3 to 4 நாள் புளிக்க வச்ச தயிர். செகண்ட் ஃபர்டிலைசர் பார்த்தீங்கன்னா, நம்மள நிறைய பேர் வீட்டில் பன்னீர் திரிப்போம். பன்னீர் திரிக்கும் போது அதை ஃபில்டர் பண்ணி நம்ம பன்னீர் எடுத்துகிட்டு அந்த தண்ணியை கீழே கொட்டிடுவோம். இனிமேல் அந்த மாதிரி செய்யாமல் அந்த தண்ணியை மாடித்தோட்டத்தில் இருக்கிற எல்லா விதமான பூச்செடிகளுக்கு, பழச்செடிகளுக்கு, காய்கறி செடிகளுக்கு பயன்படுத்தி பாருங்கள். பன்னீர் ரெடி பண்ண பிறகு மிச்சம் இருக்க அந்த தண்ணியை நல்லா ஆற வச்சுருங்க. ஆறுனதுக்கப்புறம் அடுத்த நாள் நீங்கள் ரோஜா செடிகளுக்கு பயன்படுத்தும் போது சம அளவில் 10 மடங்கு தண்ணி கலந்துட்டு மண் காஞ்சிருக்கும் போது 15 நாளைக்கு ஒரு முறை பயன்படுத்துங்க. அடுத்தது நீங்கள் ரோஜா செடிக்கு தயிர் பயன்படுத்த போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் 10 நாளைக்கு ஒரு முறை மண் காஞ்சிருக்கும் போது பயன்படுத்துங்க. ரோஜா செடிகளுக்கு நீங்கள் எப்போ நீர் உரம் பயன்படுத்தினாலும் ஃபில்டர் பண்ணிவிட்டு திப்பிகள் இல்லாமல் பயன்படுத்துங்க.